எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிசம்பர் 25, 26 இந்த 2 நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளையும், அதனால ஷேர் மார்க்கெட் அண்ட் கோல்டு இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கறதையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 வந்து ஃப்ரைடே கொஞ்சம் நெகட்டிவ் டெரிட்டரியில தான் இருந்தது. 100 பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டா இருந்தது. ஆனா ஒரு வாரமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 வந்து பிளாட்டா தான் இருக்கு. அதே மாதிரி தான் அமெரிக்கன் மார்க்கெட்ல நாஸ்டாக் வந்து பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஸ் வந்து இந்த ஹாலிடே செஷன்ல வந்து இருக்கிறதுனால பெருசா ட்ரேடிங் வால்யூம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் ரெண்டு கண்ட்ரிலுமே வந்து பிளாட்டா இருக்கிற அதே டைம்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மெட்டல்ஸோட அந்த புல் ரன் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு வந்து 4500 அப்படிங்கிற அந்த லெவலை வந்து பிரீச் பண்ணிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $4534 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 4200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கோல்டு ரொம்ப நாளா இருந்தது. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷனா மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபெட் ரேட் கட் பண்ணது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கும் அமெரிக்காக்குமான அந்த டீல் வந்து முடியல. உக்ரைன் கூட அந்த வார வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணாங்க. உக்ரைன் திரும்ப வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் இன்டிஃபை ஆனதுனால கோல்டோட ரன் அப்படிங்கிறது நல்லாவே வந்து ப்ரப்பல் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து 1.22% கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சமயத்துல சில்வர் வந்து பிசிக்கல் ஷார்டேஜ் வந்து பயங்கரமா இருக்கு. சைனா வந்து 2026ல இருந்து சில்வரோட எக்ஸ்போர்ட்டை நாங்க வந்து பேன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால இந்த ஷார்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பயத்துல நேத்து ஃப்ரைடே அன்னைக்கு ஒரே நாள்ல 10.21% வந்து சில்வர் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே எங்க போய் நிற்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் கோல்டு வந்து 2026லயும் கொஞ்சம் ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா ஃபெட் வந்து அடுத்தடுத்து ரெக்கட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கிறதுனால. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில்வர் எட்ட பெருசா ஹோல்டிங் கிடையாது. பட் ஆனால் கோல்டு அப்படிங்கறத நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிருக்கேன். இந்தியன் மார்க்கெட்லயும் கோல்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் 13,000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்ல, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல வந்து 7500 8000 ரூபாய் இருந்த கோல்டு வந்து இப்போ ஜிஎஸ்டி எதுவுமே போடாமே 13,000 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ நீங்க வந்து காயினா வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி இருக்கு. அதுக்கப்புறம் சேதார செய்கூலி இதெல்லாம் இருக்கு. ஸோ கோல்டோட ரன் அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரூபா அப்படிங்கிறது 89.81 அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து இருக்கு. ஸோ 90 அப்படிங்கிறத ஒரு சப்போர்ட்டா வச்சுட்டு ஸோ அந்த சைட்லேயே வந்து ஹவர் ஆயிட்டு இருக்கு. 2026ல எப்படி வந்து அடுத்தடுத்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடக்குது, நம்மளால அமெரிக்கா கூட அந்த டீலை வந்து முடிக்க முடியுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் ரூபாவோட ஃபால் அப்படிங்கிறது நிக்குதா இல்ல தொடருதா அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியர் கட்டா தெரியும். அடுத்து இந்த வருஷம் இந்தியன் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எஃப்ஐஐ வந்து பயங்கரமா செல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரெக்கார்ட்லேயே இல்லாத அளவுக்கு பயங்கரமான செல் ஆஃப் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல டிஐஐஸ் இன்ஃப்ளோ அப்படிங்கிறது அந்த ப்ளோ வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸை விட பாசிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து அதிகமா வந்து இந்த வருஷம் பெட் பண்ணியிருக்காங்க. அதாவது இடிஎஃப்ல வாங்குறது, இந்த கோல்டோட ரன்னால கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், அது மட்டும் இல்லாம இண்டெக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 2026ல மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 2025 கொஞ்சம் வேலட்டைலா இருந்தது. பெருசா வந்து ரிட்டர்ன் வந்து நிஃப்டில கிடைக்கல. பட் ஆனால் 2026 கொஞ்சம் ஆப்டிமிசமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி வேல்யூவேஷன்ஸ் வந்து ஒரு வருஷமா கொஞ்சமா லைட்டா கூல் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 2026ல மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் அனலிஸ்டோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கோல்ட் லோன் கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அண்டர்லைங் அசட்டை வச்சு கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால அவங்களால அதிகப்படியான லோன் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால அவங்க ப்ராஃபிட்ஸ் அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஹோப்ல கோல்டு லோன் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரன் ஆயிருக்கு. மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப நாளா அந்த 240 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ 313 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த ஷேர் பர்சனலா என்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கு. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணுது. இப்போ போன ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா கொடுத்ததுனால பிஇ வந்து 60 பிஇ கிட்ட வந்து காட்டும். பட் ஆனால் ப்ரீவியஸா இது ரொம்ப அண்டர் வேல்யூவா இருந்த ஒரு கம்பெனி. அடுத்து இதை விட ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து முத்தூட் ஃபினான்ஸ் தான். இந்த முத்தூட் ஃபினான்ஸோட பிஇ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 தான் இருக்கு. பட் ஆனா அது 3800 ரூபாய் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 80% கிட்ட வந்து முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெரிய ரன் வந்து கொடுத்திருக்கு. அடுத்து
எக் ரிலேட்டடா ஒரு மாசத்துக்கு முன்னாடி குவாலிட்டியில வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கு, எஃப்ஐஎஸ் வந்து சாம்பிள்லாம் வாங்கி அதை வந்து செக் பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருந்தது. அந்த வீடியோலயே இந்த கம்பெனி எஸ்கேஎம் வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்பயுமே நான் வந்து ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்றேன். இந்த ஷேரை நான் என்ன பர்சனலா ஆட் பண்ணல, பட் ஆனால் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க ஒரு ஷேரா தான் இருக்கு. இப்போ எக் ரிலேட்டடா இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, சப்ளைல வந்து ஒரு ஸ்குவீஸ் இருக்கு, டிமாண்ட் வந்து சர்ஜ் ஆயிருக்கிறதுனால பிரைஸ் வந்து வேலடைலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விண்டர்ல டொமஸ்டிக் கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸோட ரேட் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து எம்பசி. ஸோ இந்தியால இன்வெஸ்டிங்லேயே வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரிட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்வைட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கு. நான் வந்து ரியல் எஸ்டேட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து பெருசா இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது, என்கிட்ட அந்த இன்வைட் தான் வந்து கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த எம்பசில இப்ப என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட 2 அசெட்டை வந்து அவங்க 530 கோடிக்கு இஏஏ ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிற கம்பெனிட்ட வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்லா டிவிடெண்ட் தர கம்பெனி தான், பட் ஆனால் ஒரு வருஷமா இந்த கம்பெனி நல்லாவே ஏறி இருக்கு. ஒரு 340 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ரன் கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஷேர்ல வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். அடுத்து ரிலையன்ஸ் வந்து இந்த ஒரு வருஷத்துல 30% கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் பர்சனலா இந்த கம்பெனி வந்து நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. இப்போ இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. யூஎஸ் வந்து ரஷ்யாவோட 2 பெரிய ஆயில் ரிஃபைனரிஸான லுக்காயில் அப்புறம் ரோஸ் நிஃப்டி, இது 2 மேலேயும் வந்து கன்செஷன் வந்து இது போட்டிருந்தாங்க. அதில் வந்து யாருமே வந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ரிலையன்ஸ் வந்து அதில் ராஸ் நிஃப்ட் இருந்து மட்டும் ஆயில் வாங்குறதுக்கு அனுமதி வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்திருக்கு. அடுத்து நேற்று ஃப்ரைடே வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து 1.5% கிட்ட வந்து கரெக்டாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்ஃபோசிஸ்ல ஒரு அப்டேட் வந்து இருந்தது. அவங்களோட என்ட்ரி லெவல் பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நாளா ஒரு கிரிட்டிசிசம் இருக்கிற ஒரு ஏரியா. அவங்க ரொம்ப நாளா அந்த 4.5 lakhs 5 lakhs இந்த ரேஞ்சிலே வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃப்ரெஷர் ரூல்ஸ்க்கு வந்து 21 லட்சம் வரைக்கும் பே பேக்கேஜஸ் வந்து ஆஃபர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மற்ற ஐடி கம்பெனிஸ் மேலேயும் வந்து ப்ரெஷர் போடும். ஸோ அவங்களும் பே பேக்கேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் வந்து அடி வாங்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து கரெக்டாக இருந்தது. நான் பர்சனலாக கொஞ்சம் குவான்டிட்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃப்ரைடே கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிற விஷயம் தான். ஸோ லாங் டேர்ம்ல அடுத்தடுத்த இயர்ஸ்ல ஐடிக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்றேன். ஸோ அதனால ஐடிபிஸ் வந்து நான் வந்து கொஞ்சமாக கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து எல்டி ஃபுட்ஸ். ஸோ இதுவுமே என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க கம்பெனி, என்கிட்ட வந்து ஷேர் கிடையாது, பட் ஆனால் நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். அடுத்தடுத்து ரிசல்ட்ஸ் வரும்போது செக் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஷேர்ல வந்து நான் என்ட்ரி கொடுக்கணும். இப்போ அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க கர்நாடகால ஒரு ஃபெசிலிட்டி வந்து நாங்கள் செட்டப் பண்ண போறோம், அதுல ரீஜனல் ரைஸ் வெரைட்டிஸை வந்து நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து எல்டி ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்டார் வைஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டர்ல 2-3 அப்டேட் இருக்கு. ஒன்னு 2 வீலர் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் டு நவம்பர் குவார்டர்ல 24% வந்து க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரேரத் மேக்னஸ் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இப்போ சைனா வந்து ஒரு சில இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ற கம்பெனிஸ்க்கு இன்னும் வந்து கொடுக்கல, அதுக்கான டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வந்து ப்ரொடக்ஷன்ல இந்த இஷ்யூ இருக்கிற அதே சமயத்துல இந்த இவி 2 வீலர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 2025ல டபுள் டிஜிட் growth வந்து ஆயிருக்கு. ஸோ 10%க்கு மேல போன வருஷத்தோட இந்த வருஷம் இவி 2 வீலர்ஸோட சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதி, அவங்களோட வந்து ஏர்டெலோட ப்ரமோட்டர் கம்பெனி. ஸோ அவங்க வான்பர்கோட சேர்ந்து 49% ஸ்டேக்கை ஹையர்ல வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டெலிகாம் செக்டர் தாண்டி முறையா இந்த கன்சூமர் டூரபிள் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டிசம்பர்ல ஹோட்டல்ஸோட புக்கிங்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபெஸ்டிவல் இந்த விஷயங்கள்லாம் வந்து இருந்ததுனால ஸோ அவங்களோட புக்கிங்ஸ் அண்ட் ரெவன்யூ வந்து நல்லா இருக்கும், அடுத்தடுத்த குவார்டர்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் இருக்கு. என்கிட்ட பர்சனலா ஐடி ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு நான் வந்து அதை கன்சிடர் பண்ணல. ஐடிசிலேருந்து பிரிஞ்சு வரும்போது எனக்கு வந்த ஷேர்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் வேல்யூ படி அது 4 டைம்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இந்தியன் ஹோட்டல்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து 10 பிரைஸ் டு புக் வந்து இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம்
கொஞ்சம் அண்டர் வேல்யூடா இருந்தாலும் 4 புக் வேல்யூ அப்படிங்கிறதே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் நான் வந்து பாக்குறேன். ஏதாவது கரெக்ஷன் அப்பப்போ வந்துச்சு அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் மட்டும் நான் வந்து 1-2 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அடுத்து இந்த ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ், அதாவது பெட்ரோல் நிலையங்கள் வந்து 1 லட்சத்தை வந்து இந்தியால சர்பாஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா இந்தியன் ஆயில் அப்புறம் நயரா எனர்ஜி இவங்க 2 பேருமே அந்த புஷ்ஷை வந்து லீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இதே ஆயில் செக்மெண்ட்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா கேஸ்ட்ரால், அந்த கேஸ்ட்ரால்ல ஒரு மேஜர் ஸ்டேக்கை வந்து ஸ்டோன் பீக் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16% ஸ்டேக்கை $6 பில்லியன் நாங்கள் வாங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வந்து அங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இருந்து அந்த ஸ்டேக்கை வந்து நாங்கள் வாங்கிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐஆர்எஃப்சி வந்து வேர்ல்டு பேங்க்ல 10,000 கோடி வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த லோனை ரீஃபைனான்ஸ் பண்ண போறோம், அதுக்காக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேர்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான புல் ரன் கொடுத்த ஷேர் இப்போ வந்து அந்த ஷேர்ல பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸும் இல்லை, அதோட வேல்யூஷன் இன்னமும் ஹையா இருக்கு அப்படிங்கிறதுனால ஐஆர்எஃப்சி வந்து நான் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து இந்த 2025ல ஐபிஓஸ் அப்படிங்கிறது வருஷ கட்டி வந்துட்டே இருந்தது. அதுல 63% ஆஃப் ஐபிஓ அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வந்து வெளியே தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, வெறும் ஆஃபர் ஃபார் சேல் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்தது லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நம்ம வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கிறது தான் அடுத்த வருஷம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்போட கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப்போட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான விசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த லார்ஜ் கேப்போட அவுட்லுக் வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நம்மளோட பொசிஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், நான் வந்து பர்சனலாக அதை பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பராக்பாரில இருந்து லார்ஜ் கேப் கான்சென்ட்ரேட்டா வந்து ஒரு ஃபண்டோட என்எஃப்ஓ வந்து ஜான்வரில வருது. ஸோ அதை பத்தி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு. அடுத்து நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 500 ஸ்டாக்ஸ் எடுத்தோம், நிஃப்டி 500 எடுத்தோம் அப்படின்னா அதுல 2/3 ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூட் ஜோன்ல தான் இருக்கு. அதாவது மோர் தென் 60% ஸ்டாக்ஸ் வந்து இன்னமும் ஓவர் வேல்யூட் ஜோன்ல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து வேல்யூவேஷன் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வேல்யூவேஷன் கம்மியா இருக்கிற செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் பினான்சியல்ஸ், இந்த செக்மெண்ட்ல மட்டும்தான் வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி வந்து ரிவீல் பண்ணியிருக்கு. அடுத்து இந்த ஃபின்டெக் பிசினஸ்ல 2026ல ஐபிஓஸ் வரிசை கட்டி வரப்போகுது, 10க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஐபிஓஸ் வரதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்ல பெருசா ரிட்டர்ன் இல்லை அப்படின்னாலும் ஐபிஓ மார்க்கெட் வந்து பயங்கர ஆக்டிவா தான் இருக்கு. 2025ல நிறைய பேர் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த விஷயம் வந்து நடந்துட்டே இருக்கு. ஸோ அது வந்து 2024 கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து சொல்லுது. அடுத்து நிப்டில இருக்கிற டாப் 1000 ஸ்டாக்ஸ்ல 60% ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 600 ஸ்டாக்ஸுக்கு மேல போன வருஷம் இந்த பிரைஸை விட இந்த வருஷம் கம்மியான பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஸ்டாக்லையுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வேல்யூவேஷனா அது எப்படி இருக்கு, ஃபண்டமெண்டலா அந்த ஸ்டாக்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து எப்படி இருக்கு, ஏர்னிங்ஸ் growth வந்து எப்படி வந்து அவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்லயும் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் வந்து இதுல இருந்து நான் வந்து சொல்ல வர விஷயம். அடுத்து இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியால கொஞ்சம் க்ரோ ஆயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய இடத்துல வந்து ப்ரெஷர்ல இருந்தாலும் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நவம்பர்ல $11 பில்லியன் அப்படிங்கிற அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமெரிக்கால இந்த வெயிட் லாஸ் ட்ரக் அப்படிங்கிறது நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற விஷயம். நாம போன வீடியோலயே பார்த்தோம், நோவோ நார்டிஸ்க் வந்து அந்த இன்ஜெக்டபிள் வெர்ஷன் இல்லாம டேப்லெட்டா எடுத்துக்கிற மாதிரி அந்த விகோவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இதே டைம்ல அந்த யூஎஸோட ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரெஷர்ல வந்திருக்கு. ஏன்னா அவங்களோட ப்ராடக்ட் சேல் அப்படிங்கிறது கொஞ்சம் இதனால அடி வாங்கும். யாரெல்லாம் வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரக் எடுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அதிகமான இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த செக்டார்ல அடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமெரிக்கால இந்த H1B விசா அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு லாட்ரி மாடல்ல தான் வந்து ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்போ அமெரிக்கா என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேலரி மாடல் தான் வந்து நாங்க பண்ண போறோம். யாரெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜாப் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு வராங்களோ, அதிகமான சம்பளத்தில் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து H1B விசா தருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஃப்ரெஷர்ஸ்க்கா யாருக்கெல்லாம் வந்து H1B விசா அப்ளை பண்றாங்களோ இல்ல நிறைய வால்யூம்ல வந்து ஹையர் பண்ணி H1B விசா போடுற கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து FMCG பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த
வருஷத்துல பெட் கேர், அதாவது டாக் ஃபுட், அப்புறம் கேட் ஃபுட், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கம்பெனிஸ்குள்ள போட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாம விப்ரோ கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போதே ஹாப்பி ஃபர் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ விப்ரோ ஷேர் வந்து பர்சனலாக என்கிட்ட இருக்கு, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி காத்ரேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து நிஞ்சா அப்படிங்கிற பிராண்டும், நெஸ்லே வந்து ட்ரூல்ஸ் அப்படிங்கிற பிராண்டும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த பெட் கேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியாவில் அடுத்து ஒரு பெரிய வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியா இருக்கு அப்படிங்கிறத வந்து இதெல்லாமே நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதெல்லாம் தான் இது 2 நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு செபி ரிசர்வேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.